அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العليم துல் அரசில் மஜீத் ஸதகல்லாஹுல் அலீல் அலீம் வ ஸதக ரசூலுன் நபியுல் கரீம். பேரன்பு மிக்க பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 13 நோன்புகளை முடித்துவிட்டு 14வது தராவியை நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இரவின் நாடினால் 14வது நோன்பை வைக்க நாம் காத்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல நம்முடைய இந்த நடுப்பத்திலே எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். பேரன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளிலிருந்து கட்டுப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல போதனைகளை தந்திருக்கின்றார்கள். அந்த போதனைகளிலே மிகச்சிறந்த போதனை நாம் இதுவென சொல்லலாம். பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் பெருந்தன்மையோடு இருந்து விட்டான் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனைக்குமே இடம் கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தன்மையும் அதுதான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், துல் அரசில் மஜீத், கண்ணியத்துக்குரிய அரசுக்குரிய அதிபதியாகிய அந்த அல்லாஹ் பெருமை மிகுந்தவன், பெருந்தன்மை உடையவன் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஐசா நாயகி இப்படி குறிப்பிடுகின்றார்கள், ஃப இன்ன ஹல்க நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் எப்படி இருந்தது சொன்னால் முழுவதும் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் என்ன சொல்கிறதோ அந்த குணத்தோடே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்பதாக ஐசா நாயகி இந்த ஹதீஸிலே நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது பெருந்தன்மையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல இப்படி சொல்கின்றான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, நீங்கள் கடுமையான மிகவும் கடுமையாக இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து இருந்துட்டு சொன்னால், இந்த மக்கா நகரிலே யாரும் என்னை பின்பற்றக்கூடிய தகுதியுடையவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. மக்கள் மத்தியில் அவங்களுடைய கடுமையை நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா, பெருந்தன்மை இல்லாத ஒரு மனதோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழாமல் இருந்தீங்கன்னா, கடுமையை காமிச்சிருந்தா உங்களை என்ன செஞ்சிருப்பாங்க? உங்களை புறக்கணித்திருப்பார்கள், புறந்தள்ளி இருப்பார்கள் என்பதாக இன்னொரு இடத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சுட்டி காட்டுகின்றான். ஆக நம்ம இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பெருந்தன்மையோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு வாழ்வாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு எப்பொழுதும் முன்மாதிரி. இந்த பெருந்தன்மையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இந்த உலகத்திலே யாரும் இருந்தது கிடையாது. மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 100 நபர்களை வரிசைப்படுத்துகிறார். 100 நபர்களை வரிசைப்படுத்துகிறார். இந்த உலகத்திலே தலை சிறந்தவர் யார்? அந்த 100 நபர்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அதில் ஒரு முதலாவனவராக யார் வருகிறார் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. ஆனால் ஒரு கிறிஸ்தவர் அவர் நினைத்திருந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு முதலாவதாக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கலாம். அப்படி செய்யலை. சரியான முறையில் அவங்களுடைய குணம் எப்படி இருந்தது என்பதை சரியான முறையில் ஆய்வு செய்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 நபர்களுடைய பட்டியலிலே, இன்னும் 1000 பேர் இருந்தாலும் கூட, 1,00,000 பேர் இருந்தாலும் கூட, கோடி பேர் இருந்தாலும் கூட, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எத்தனை நபர்கள் இங்கே வந்து ஆய்வு செய்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குணத்திலே சிறந்தவர்களாக, பெருந்தன்மையிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பது நமக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. இன்று நாம் பார்க்கிறோம், நம்முடைய தமிழகத்துடைய அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக வேண்டி, தங்களுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி சாதாரண ஒரு கிளவியோடு அல்லது சாராத ஒரு மனிதனோடு நின்று புகைப்படத்தை எடுத்துக்கொள்வார்கள். இதோ நான் சாதாரண மனிதனோடு நின்று கொண்டு நான் புகைப்படம் எடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டார் என்று சொன்னால், அல்லது அமைத்து விட்டார் என்று சொன்னால்,
அந்த சாமானிய மனிதனை பற்றி அவர் கவலைப்பட போவது கிடையாது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அந்த மாதிரி ஒரு சூழலிலே அவர்கள் இருந்தது கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று தெரியுமா? ஒரு ஹதீஸில் இப்படி வருகின்றது, அன்ன ரஜுலன் மின் அஹ்லில் பாதியத்தி கான இஸ்முஹு ஜாஹிர் வகான யுஹதி இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹதியா. ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமவாசி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பளிப்புகளை கொண்டு வந்து கொடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அன்பளிப்பில் கிராமத்திலிருந்து கொண்டு வந்து, நபியே உங்களுக்கு நான் அன்பளிப்பாக இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதாக கொடுத்து விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் திரும்பி செல்கின்ற பொழுது அவருக்கு தேவையான பயண ஏற்பாடுகளை செய்துவிட்டு சஹாபாக்களிடத்திலே இப்படி சொல்வார்களாம், இன்ன ஜாஹிரன் பாதியத்துனா, இன்ன ஜாஹிரன் பாதியத்துனா, இந்த ஜாஹிர் இருக்காரே அவர் நம்முடைய ஊர்வாசியை போன்று, நம்ம ஊரை போன்றவர் வர்றாரு, நமக்காக இவன் என்ன செய்கிறாரு, ஹதியாவை கொண்டு வர்றாரு, நம்ம அவருக்குண்டான பயண ஏற்பாடை செஞ்சு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை இந்த ஜாஹிர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கடைத்தெருவிலே பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார். ஒரு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு முன்னிலை கொடுத்திருக்கின்றான். இப்பொழுது குர்ஆனிலே ஓதப்பட்ட ஹாஃபில் ஓதினார், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள், உங்களுடைய சத்தங்களை என்ன செய்யாதீங்க, நபி இருந்தாங்கன்னா உங்களுடைய சத்தங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, உயர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நபி அந்த ஜாஹிரோட எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கடை வீதியில் இப்படி நின்று அவர் வித்துக்கிட்டு இருக்காரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படியே பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து அந்த ஜாஹிரை இருக்க அணைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஜாஹிரை என்ன செய்கிறாங்க, இருக்க அணைத்துக் கொள்கிறார்கள். சாதாரண ஒரு கிராமவாசி, சாதாரண அடிமட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஜாஹிரை இருக்க அணைச்சிக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியாம, யார் என்னை இருக்க அணைச்சிக்கிறது, யாருன்னே தெரியல, விடுப்ப என்னால் முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுவாசத்தை கண்டுகொண்டு அவர் புரிந்து கொண்டார், நபிகள் பெருமானார் தான் நம்மை அணைத்திருக்கிறார் என்பதாக எண்ணிக்கொண்டு இப்படி பார்க்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்களா என்னை என்னை பின்னே அணைத்துக் கொண்டீர்கள் எண்ணிக்கொண்டு நேராக நின்று கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோளிலே சாய்ந்து கொண்டார்கள். அவர் எப்படிப்பட்டவர்? ஹதீஸிலே இப்படி வருகிறது, அம்மை நோயினால் அவருடைய முகம் பாதிக்கப்பட்டிருந்தது. அம்மை நோயினால் அவருடைய முகம் பாதிக்கப்பட்டிருந்த அந்த மனிதனை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்து என்ன செய்கிறார்கள், கட்டி அணைக்கிறார்கள். அணைத்து விட்டு அந்த அம்மை நோயுடைய அந்த ஸ்தரம் இருந்தாலும் கூட நபிகள் பெருமானார் நெஞ்சிலே சாகிறார் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாமானியரோடு எப்படி தொடர்பு கொண்டார்கள், ஒரு சாமானியரோடு எப்படி பழகி இருந்தார்கள், தங்களுடைய பழக்க வழக்கத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று நாம் எப்படி எந்த நிலையில, இன்னைக்கு சாதாரண மனுஷனை பார்த்தா சலாம் கூட சொல்றது கிடையாது. அந்த அளவுக்கு தற்பெருமையோடு நம்ம இந்த உலகத்தில் வாழ்றோம். அவுது பில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய நபியா இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் எந்த சத்தத்தை நீங்க உயர்த்தக்கூடாது, அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று பறைசாற்றப்பட்ட நபி. அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சாதாரண ஒரு கிராமவாசிட்ட அன்பளிப்பு தரக்கூடியவங்கள்ட்ட இருக கட்டி அணைச்சு ஜாலியாக என்ன செய்யறாங்க, அந்த மனிதரோடு பழகுறாங்க. சாமானியனாக நான் நபி என்று சொல்லிக் கொள்ளாமல், நான் நபி, நான் இவரை போய் கட்டி பிடிக்கிறதா, அல்லது நான் கட்டி பிடித்த உடனே அவர் என் தோளின் மீது நெஞ்சின் மீது வாய்ந்து சாய்ந்து கொள்வதா, அதுவும் அம்மை நோயுடைய அடையாளம் அவருடைய மூஞ்சிலே இருந்து கொண்டிருக்கிறது, எவ்வாறு அவர் என்னுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொள்ளலாம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. மாறாக அவர் என்ன செய்ய, நெஞ்சிகளை அணைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், சாமானியனுடைய தொடர்பு எப்படி இருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நாம் இன்று 1000 ரூபாய் சம்பாதிச்சோம்னா, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சோம்னா, கோடிக்கணக்கில் சமாளிச்சோம்னா, இன்னைக்கு சாமானியரோட நம்ம எப்படி பழகிறோம், அல்ல அவர்களோட நம்ம எப்படி அணுகுமுறை இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த உதவி கேட்டாலும் என்ன செய்வாங்க. எதிரியாக இருந்தாலும் கூட என்ன உதவிகள் கேட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக உதவியை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு முறை யமாமாவில் இருந்து சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க நபிட்டே கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அன உரீதுல் உம்ரத ஃபமா தரா, நான் உம்ரா செய்யணும்னு நாடுறேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் உம்ரா செய்யணும்னு என்ன செய்கிறேன் நாடுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமரஹு ஐய அத்தமர, அவங்க என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. போய் உம்ரா செய்யுங்க, ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் உம்ரா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. நேராக இன்று என்ன செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷத்தோட காபத்துல்லாவை நோக்கி என்ன செய்கிறாங்க, அங்கே போய் என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க. குறைஷியருடைய குணம் தான் தெரியுமே, யாராவது அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களை வசைபாடுவதிலே, அல்லது நீ அல்லாவுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா, அல்லது முகமதுடைய மார்க்கத்தை தீனியை நீ பற்றி கொண்டாயா என்பதை கேள்வி கேட்கக்கூடியதிலே, வசைபாடக்கூடியதிலே மிகவும் கைதேர்ந்தவர்கள் குறைஷிகள். அது ஒன்று என்ன செய்கிறாங்கன்னா, சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் போய் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உம்ரா கடமையை நிறைவேற்றிக்கின்ற பொழுது கௌபத்துல்லாவில் அப்போ ஒரு குறைசி பார்த்து கேட்குறாரு, ஹரஜ்த மின் தீனிக்க, நீ என்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் தானே, நீ என்னுடைய மார்க்கத்தை விட்டு நீ வெளியேறியவன் தானே, நீங்கள் என்ன எப்படி கேட்குறாருன்னா, அவர் துணி எப்படி இருக்குன்னா, நீ என் மார்க்கத்தை விட்டு வெளியேறிட்ட, நீ என்ன எமாமாவில் இருந்து இங்கே நீ உம்ரா செய்ய வந்திருக்க, உனக்கு ஏன் இப்படி ரைட்ஸை யார் உனக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் கேட்குறாரு. நம்மளாக இருந்தால் ஓங்கி அடிச்சிருப்போம். அப்போ எமாமா தன்னுடைய என்ன செய்கிறாங்க, எல்லா காரியங்களையும் உம்ரா கிரிகளை முடித்துவிட்டு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதி கொடுக்கின்ற வரை நான் என்னுடைய நாட்டிலிருந்து எமாமாவிலிருந்து வரக்கூடிய கோதுமையை இந்த குறைசிகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றி செல்கிறார்கள். நிறைவேற்றி சென்று விட்டு என்ன செய்கிறாங்கன்னா போயிடுறாங்க. அப்போ அங்கே கோதுமை கிடைக்காம குறைசிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, பசியில் வாடுறாங்க. வேற வழி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி எமாமா வந்தாரு, எங்கள் குறைசியை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாரு, அதனால என்ன சொல்லிட்டாங்க, எமாமாவிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு கோதுமையை நான் வழங்க மாட்டேன் என்பதாக நான் சொல்லிவிட்டேன் என்பதாக கடிதம் எழுதுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எமாமாவுக்கு திரும்ப கடிதம் எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க, உணவுடைய விஷயத்தில் அவங்களை என்ன செய்யாதீங்க, தண்டிக்காதீங்க, உடனடியாக கோதுமையை மக்காவாசிகளுக்கு நீ குறைசிகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஆணையிடுறாங்க. இந்த குறைசிகள் எப்படிப்பட்டவர்கள், அபுதாலிப்புடைய அந்த களத்திலே, அந்த பள்ளத்தாக்கிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபுதாலிப் அவர்களையும் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு பல சஹாபாக்களை பட்டினி போட்டவர்கள் பல நாட்களாக. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சுமாமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீ எமாமாவில் இருந்து நீ என்ன செஞ்சு கோதுமை அனுப்பி வைங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பெருந்தன்மை எப்படி இருந்தது. நம்ம இன்னைக்கு சாதாரண சண்டைக்கு என்ன செய்கிற ஒருத்தனை முகம் சுழிச்சுக்கிறோம், உறவை பகைச்சிக்கிறோம், போடா அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் எதிரியாக இருந்தாலும் கூட உதவி செய்யக்கூடிய வல்லமையை, பெருந்தன்மையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் நாம் எங்கே நிற்கிறோம், நாம் எப்படி நபியுடைய உம்மத்தாக பறைசாட்டி கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி நபியுடைய உம்மத் என்பதாக நாம் சொல்லிக்கொள்ள போகிறோம், மாறுதட்டி கொண்டிருக்கிறோம். நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு, நான் ரசூலுல்லாஹ் கையை பிடித்து நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அல்லாஹ் என்ன செய்கிறான், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்பதாக சொல்லிவிட்டான் என்பதாக மாறுதட்டி கொண்டிருக்கின்றோமே. ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவுதான் பகைமை இருந்தாலும், எதிரித்தனம் இருந்தாலும் அவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் பெற்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே, நாம் இங்கே என்பதை இங்கே நாம் என்ன செய்ய இருக்கிறோம், யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என் அருமையானவர்களே. அதுபோன்று இன்னொரு ஹதீஸிலே இப்படி வருகிறது. ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்க. அங்கே மக்காவில் என்ன செய்கிறாங்கன்னா உடம்பு முடியாமல் இருக்காங்க. மதீனாவில் என்ன செய்கிறாங்கன்னா உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கழுதில் ஏறி அமர்ந்து நேராக அவங்கள போகிறாங்க. அங்கே கவிஞர் இப்னு ரவாஹா இருக்காங்க, அதே மாதிரி யூதர்கள் இருக்காங்க, குறைஷிகள் இருக்காங்க, எல்லாமே கலந்து அங்கே உட்காந்துருக்காங்க. எல்லாமே உட்கார்ந்திருக்கின்ற பொழுது அங்கே முனாஃபிக்குடைய தலைவன், நயவஞ்சகத்துடைய தலைவன் அப்துல்லா பின் உபை பின் சலூலும் இருக்காங்க. அப்துல்லா பின் உபை பின் சலூன் அங்கே உட்காந்துருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழுதை ஒட்டகம், அந்த கழுதை என்ன செய்யுதுன்னா போய் அந்த நடக்க போகும்போது புழுதி வாரி போடுது. புழுதி வாரி போடுகின்ற பொழுது தூசியெல்லாம் அப்படியே பறக்குது, அப்படியே மூஞ்சி முடிச்சுக்கிறான். யார்? அந்த முனாஃபிக் என்ன செய்கிறான், முனாஃபிக்குடைய தலைவன் என்ன செய்கிறான், மூஞ்சி என்ன செஞ்சான், அப்படியே மூடிக்கிறான். மூடிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு மாதிரியை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உள்ள எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்கன்னா சலாம் சொல்கிறான். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வந்தாங்கன்னா, நான் முஸ்லீம்ஸ் இருந்தாங்கன்னா, அங்கே குறைசிகள் இஸ்லாத்தை ஏற்காதவர் இருந்தான்னு சொல்லனா இஸ்லாத்தை பற்றி சொல்லுவாங்க, குர்ஆனை பற்றி ஓதுவாங்க, குர்ஆன் வசனங்களை ஓதி காமிப்பாங்க. அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த சஹாபிகிட்ட நோய் விசாரிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஓதி காமிக்கிறாங்க. குர்ஆனை ஓதி காமிச்சிட்டு உடனே என்ன செய்கிறான், அப்துல்லா பின் உபை பின் சலூல் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது தான் சரிதான், அது இங்கே வந்து சொல்லாதீங்க, இங்கே வந்து சொல்கிறீங்க, இது எங்களுடைய சபை, இது எங்களுடைய சபை, நீ நோய் விசாரிக்க வந்தவர்கள் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் இங்கே பலதரப்பட்ட மக்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வெளியில் போய் சொல்லுங்க அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே என்ன செஞ்சிருச்சுன்னா யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரே வாக்குவாதம். எல்லாத்தையும் என்ன செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு பொறுமையாக என்ன செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதையெல்லாம் நிப்பாட்டிட்டு திரும்ப நம்முடைய என்ன செய்கிறாங்கன்னா அந்த சஹாபியை நலம் விசாரித்து விட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஏறுறாங்க. ஏறப்போகும்போது சஅத் பின் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி பக்கத்தில் நிற்கிறாங்க. பாருங்கள் அவர் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறாரு, இந்த மனுஷன் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல போகும்போது சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அவரை மன்னிச்சிருங்க, அவர் உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார், கடுமையான வெறியில் இருக்கார். ஏன்னு கேட்டால் நீங்கள் மதினாவுக்கு வருவதற்கு முன்னால் அவரைத்தான் இந்த மதினாவாசிகள் அரசராக நினைத்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் வந்துட்டதுனால, நபி வந்துட்டதுனால உங்களுடைய குணத்தை பார்த்து உங்களுடைய பெருந்தன்மையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதனால் இவன் வெறியாக இருக்கான், அதனால் அவனை மன்னிச்சிருங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்ல போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த மனிதரை மன்னித்தார்கள். ஆனால் இன்றைக்கி மன்னிப்புக்கூடிய குணம் நம்மள்கிட்ட இருக்கா, மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கா? ஒருத்தர் நம்மளை திட்டான், ஒருத்தர் அடிச்சிட்டான், ஒருத்தர் ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டான், உடனே போய் அவன்கிட்ட போய் நம்ம முன்னின்று ஒரு சரணாக போய் சரி நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தவறே இருந்தாலும் சரி இனிமேல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்பெல்லாம் பேசிக்க வேணாம், நம்ம என்ன செஞ்சுக்குவோம், எப்போதும் போல பழகிக்கிறோம் சொல்லக்கூடிய தன்மையாவது நம்மள்கிட்ட இருக்கா? எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு கை சேதத்துக்குரியவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் முகமது நபி உம்மத் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவராக இருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்களம் போர் முடிந்தது, பத்ருக்களத்துடைய போர் முடிந்தது, எல்லா சஹாபாக்களும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சியை பரிமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சஹாபி மட்டும் என்ன செய்யலை, அவங்க முகம் வந்து வாடி போயிருக்கு, அவங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியே இல்லை. ஏன்னா பல பெரிய பெரிய எதிரிகள்லாம் அங்கே பத்ருக்களத்தில் வீழ்த்தப்பட்டிருக்காங்க, எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சியை பரிமாட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஒரு சஹாபியுடைய மூஞ்சியில் மட்டும் என்ன செய்யலை, எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க விரும்புகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காகவே என்ன செய்கிறாங்க, அவங்க விரும்புகிறாங்க. விரும்புகின்ற பொழுது நேராக என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. யார் ரசூலுல்லாஹ் கவலை கொண்ட முகத்தில் அந்த சஹாபியுடைய பேர் முஜத்தர் பின் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு, முஜத்தர் பின் ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அவங்க அழைக்க போகும்போது அவங்களுடைய மூஞ்சியில் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை அங்கே சொல்லியிருக்காங்க, அதை மீறி நான் நடந்துட்டேன்னு அப்படியே உங்களோட அச்சம் அவங்கள்ட்ட இருக்கு. போய் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, நான் தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன், என்ன விஷயம், பத்ரு காலத்தில் நீங்கள் ஒருத்தரை என்ன செஞ்சீங்க, கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, அவர் குறைசி குலத்தை சார்ந்தவர், அவரை என்ன செஞ்சாதீங்க, நீங்கள் கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கட்டளையிட்டீங்க. அந்த மனிதனுடைய பேர் என்று சொன்னால் அபுல் புக்தர் பின் ஹிசாம், அபுல் புக்தர் பின் ஹிசாம், அந்த மனிதரை நீங்கள் கொல்லாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தீங்க. நான் என்ன செஞ்சாருன்னா பத்ருக்களம் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, நாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த யுத்தக்களத்திலே நான் அவரை பார்க்கின்ற போதெல்லாம் விலகி விலகி செல்கின்றேன், அவரை கொல்லக்கூடாது, அவரை துன்புறுத்தக்கூடாது என்பதாக நீங்கள் சொன்னதற்காகவே நான் விலகி விலகி செல்கின்றேன். ஆனால் அவர் என்ன சொல்லிவிட்டார் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, கூட ஒரு சகோதரை வைத்துக்கொண்டு குறைசி குலத்தை சார்ந்த என்னோடு ஜினாதா பின் மலிகாவும் இருக்காங்க, ஜினாதா பின் மலிகாவும் இருக்காங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, வா நீங்கள் சண்டைக்கு வாங்க, நான் ஒரு ஆள் இருந்தால் தானே நபி என்னைய கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னோட சண்டை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னோட போர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்னுடைய சகோதரர் இவரும் இருக்கிறார், என்னோட சேர்ந்து போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்லிடுறார். சொன்னனையுமே சில போர்கள் எப்போதுமே என்ன செய்யும், முன்பின் வருகின்ற பொழுது, சண்டையிடுகின்ற பொழுது அவர் என்ன கொல்லப்படுகிறார். ஆனால் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை மாறிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் கொன்று விட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் கொன்று விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அழுகிறார்கள். சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஏன் அவரை கொல்லக்கூடாது என்று சொன்னால் அவருடைய பெருந்தன்மையின் காரணமாக அவர் என்ன செய்யாதீங்க, கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நீங்கள் கொண்டுட்டீங்க. அப்படி என்ன பெருந்தன்மையை அந்த குறைசி செஞ்சாருன்னா, அதே அபுதாலிப் பள்ளத்தாக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் விளக்கு தள்ளி வச்சது, அதே மாதிரி வந்து லெட்டர் எழுதி ஒட்டினது, எல்லா விஷயங்களும் இப்படி நடந்துகிட்டு இருக்க போகும்போது அந்த ஒரு மனிதர் மட்டுமே, யார் கொல்லப்பட்டாரோ, குறைசி குலத்தை சேர்ந்த அந்த மனிதர் யார் கொல்லப்பட்டாரோ அவர் மட்டுமே அபூஜஹலை அடிக்கிறார். ஏன் இது போன்று
இதே மாதிரி அழிச்சாட்டியம் செஞ்சுக்கிட்டு இருக்க, நபிக்கு எதிராக ஏன் இப்படி உன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க? அபூஜஹலை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, மிதிக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு, எதிர்த்து நிற்கிறாரு, குரல் கொடுக்கிறாரு. ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு குரல் அங்கே குறைஷி குலத்திலிருந்து எழுதினா இந்த கொல்லப்பட்ட மனிதருடைய குரலாக இருந்தது. அதுபோல அந்த ஊர் தடை சட்டத்துடைய அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டாரு. அந்த பெருந்தன்மையின் காரணமாகத்தான் அந்த சகோதரி, அந்த குறைஷி குலத்தை சார்ந்த அந்த மனிதரை எனக்கு கொல்லக்கூடாது என்று சொல்லியிருந்தேன், நீங்கள் கொண்டு விட்டீர்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம், அதனால் ஒன்றுமில்லை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருந்தன்மைக்கு என்ன செய்கிறாங்க? முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். என் அருமையானவர்களே, அதுபோல இன்னொரு ஹதீஸை சொல்லிவிட்டு என் வரையும் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு முறை நபிகள் பெருமானாரிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் வந்து ரொம்ப காரசாரமாக பேசுகிறாப்படி, ரொம்ப அதட்டி பேசுகிறாப்படி. இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு, என்ன அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சஹாபாக்களை பார்த்து தடுத்து நிப்பாட்டி, நீங்கள் சும்மா இருங்க, நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு கடன் வாங்கினால அவர் எனக்கு என்ன வேணாலும் பேச எனக்கு உரிமை இருக்குது, எனவே அவர் என்ன செய்யாதீங்க, எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, நம்ம இங்கே இருக்க போகும்போது எந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு நடக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், பெருந்தன்மையோடு நம்ம என்ன செய்யணும், வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாவும் எந்த பெருந்தன்மையோடு அவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெருந்தன்மையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ, அல்லது நமக்கு வாழ வழிகளை காட்டு தந்திருக்கின்றார்களோ, அந்த பெருந்தன்மையோடு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.